Daily. Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஏரியில் சிறிய விளக்கை எரியவிட்டு லாரிகளில் மணல் திருடப்படுவதை நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் குழு அம்பலப்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு நியூஸ் தமிழ் செய்திக்குழு சென்றபோது அங்கே காவலுக்கு நின்றிருந்தவர்கள் மழுப்பும் வகையில் பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. அதனை தற்போது பார்க்கலாம். டோல்கேட் எதுக்குண்ணா? ஆனா நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. ஏன்னா ஒருத்தர் சொல்லாம நம்ம இது பண்ண மாட்டோம்ல. ஆனா கண்டிப்பா ஆனா நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நேர்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வேற ஒண்ணும் இல்லைண்ணா. தலைவா போன்ல பேசுறது நல்லா இருக்காது. உங்களுக்கு தெரியாது. இது இங்க யாரும் இல்ல. நான் உங்க அண்ணன் அவர் பேர் என்னது? இல்ல அண்ணா சொல்லுங்க. உங்க பேரு பித்தராஜன். அவரு இருக்காரு. ஒரு 4 பேர் தானே இருக்கும். ஏன்னா இந்த போன் அவருதுதான், எங்களுது கூட இல்ல. ஆனா கண்டிப்பா இது எங்க கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாடியநல்லூர் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. இந்த கிராமத்தின் அருகில் தான் சோழவரம் ஏரி இருக்கிறது. இந்த ஏரி கரையில் அரசு சார்பில் பணிகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்ட நிலையில அந்த இரவு 12 மணிக்கு மேலாக அந்த இடத்தில் மணல் திருட்டு நடைபெறுவதாக நமக்கு புகார் கிடைத்திருந்தது. அந்த அடிப்படையில் நேற்று இரவு நமது நியூஸ் தமிழ் செய்திக்குழு அங்கு சென்றிருந்தது. அப்பொழுது மினி விளக்கை எரியவிட்டு இட்டாச்சி ஜேசிபி மூலம் லாரிகளில் மணலானது நிரப்பப்பட்டு வந்தது. இந்த காட்சியை நாம் படம் பிடித்து அதன் பிறகாக நம்மை பார்த்தவுடன் அங்கிருந்து ஒரு காவலாளி உடனே நம்மை பின்தொடர்ந்து வந்து, யார் நீங்கள், எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று நம்மிடம் அடிக்கடுக்கான கேள்விகளை எழுப்புகிறார். அதன் பின்பு நாம் அவரிடம் கேட்டபொழுது உள்ளே என்ன நடக்கிறது என்று கேட்டபோது, அரசு வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதற்காக நாங்கள் மணல் இருக்கிறோம், இரவில் மணலை சரி செய்துவிட்டு அதே போல காலையில் நாங்கள் வேலை செய்வதற்கு சுலபமாக இருக்கும், அதற்காகவே இரவில் வேலை நடைபெறுகிறது என்று கூறுகிறார். அவரிடம் அதற்கு ஏன் மினி விளக்கு எரியவிட்டு எடுப்பதற்கான காரணம் என்ன என்பதை கேட்டபொழுது மழுப்பலான பதில்களை மீண்டும் கூறுகிறார். ஒரு கட்டத்தில் அவர், சார் உங்களுக்கு தெரியாது இல்ல, ஒரு 5 வண்டி 10 வண்டி விற்போம் அப்படி என்று அந்த ஆடியோவில் பேசுகிறார். அதன் பிறகாக அவருடைய உரிமையாளருக்கு போன் செய்து கொடுக்கிறார். அந்த உரிமையாளர் என்ன சொல்கிறார் என்றால், சார் எதிர் டோல்கேட்டுக்கு வாங்க சார், அங்க எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் பெருசு பண்ணாதீங்க, வாங்க சார் டோல்கேட்டுக்கு வாங்க அப்படி என்ற தொழில் பேசுகிறார். அதன் பிறகாக காவல்துறை உதவியோடு நாம் அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபொழுது அங்கிருந்த ஜேசிபி லாரி அனைத்தையும் மறைத்து வைத்துவிட்டு அங்கிருந்த ஒரு 6 பேர் கொண்ட கும்பலானது தப்பி ஓடி இருக்கிறது. காவல்துறை உதவியோடு நம்ம அந்த இடத்தில் சென்று பார்த்த பொழுது அரசு வேலைக்கு என்று சொல்லி அந்த இடம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 அடிக்கு மேல் உள்ள ஆழத்தில் அந்த மணலானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து, அதாவது இரவு நேரத்தில் மட்டுமே இந்த மணல் திருட்டு ஈடுபடுவதாக அங்கிருந்து அந்த புகாரின் அடிப்படையில் தான் நாம் சென்றிருந்தோம். காவல்துறையும் இது பற்றி எங்களுக்கு எந்த விதமான தகவலும் வரவில்லை. தற்போது நீங்கள் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். இது குறித்து உரிய முறையில் விசாரணை செய்து யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், இந்த வண்டி யார், இந்த இட்டாச்சி ஜேசிபி உள்ளிட்டவை யாருடைய உரிமத்தில் இருக்கிறது என்பது குறித்தான விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்புராமன். Taste the Daily.